ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். கல்விக்கான உரிமையானது எந்த வயதினைச் சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வந்து வழங்குகிறது அப்படிங்கிறாங்க. அந்த கல்விக்கான உரிமை தான் சொல்கிறாங்க. 21A வரும் ஆர்டிக்கிள். அது எந்த வயதினருக்கு தான் அந்த கல்விக்கான உரிமை அப்படின்னா 6 to 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு தான் வந்து கல்விக்கான உரிமையை வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ கல்விக்கான உரிமையானது எந்த வயதினைச் சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது. 6 to 14 வயது. ஆர்டிக்கிள் கூட 21A வரும் கல்விக்கான உரிமை. அடுத்து பாருங்க, ஓடா நிலையில் ஆங்கிலேயருக்கு எதிராக கொரில்லா போர் முறையை கையாண்டவர் யார் அப்படின்னா தீரன் சின்னமலை அப்படிங்கிறாங்க. ஓடா நிலையில் ஆங்கிலேயருக்கு எதிராக கொரில்லா போர் முறையை கையாண்டவர் யார் அப்படின்னா தீரன் சின்னமலை. சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரசின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் வந்து முன்மொழியப்பட்டது அப்படிங்க லாலா லஜபதி ராய். சூரத்தில் நடைபெற்ற அந்த காங்கிரஸ் மாநாடு வந்து சூரத்துலேருந்து எந்த ஆண்டு, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சூரத் பிளவு அப்படின்னு அடிக்கடி படிப்போம். 1907 தான் வந்து சூரத் பிளவு வந்து நடக்கும். அந்த நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸோட அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் வந்து முன்மொழியப்பட்டது அப்படின்னா வந்து லாலா லஜபதி ராய். அடுத்து பாருங்க, ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்பட்ட பத்திரிகை பெயர் வந்து என்ன? நேஷனல் ஹெரால்டு அப்படிங்கிறாங்க. ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்பட்ட பத்திரிகை நேஷனல் ஹெரால்டு. ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம் வந்து எது அப்படின்னா வந்து குலக்கல்வி திட்டம். 1937 to 39, 1952 to 54 தான் அவங்க வந்து சிஎம்மாக இருந்த பீரியடு. அதில் வந்துன்னா ராஜாஜி வந்து பதவி விலக காரணமான திட்டம் வந்து எதுனா குலக்கல்வி வந்து திட்டம் தான் இது. சிவப்பு புரட்சி எதனுடன் தொடர்புடையது அப்படிங்க? சிவப்பு புரட்சி அப்படின்னா வந்து இறைச்சி தக்காளியோட தான் வந்து சிவப்பு புரட்சி வந்து தொடர்புடையது. இதே இறால் அப்படின்னா வந்து இளஞ்சிவப்பு புரட்சி வரும். இறால், வெங்காயம் இதெல்லாம் வந்து இளஞ்சிவப்பு புரட்சி. ஸோ சிவப்பு புரட்சி அப்படின்னா இறைச்சி தக்காளி, இளஞ்சிவப்பு புரட்சி அப்படின்னா இறால் வெங்காயம் இதெல்லாம் வந்து இளஞ்சிவப்பு புரட்சியில் வரும். ஸோ இதில் வந்து 2 and 3 தான் வந்து ஆன்சர். சிவப்பு புரட்சி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா 2 and 3, இறைச்சி தக்காளி. அடுத்து பாருங்க, கீழ்காணும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக அப்படிங்க. வங்கப்பிரிவினை, ஒத்துழையாமை இயக்கம், கிலாபத் இயக்கம், சூரத் பிளவு வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வங்கப்பிரிவினை அப்படின்னா 1905 வரும். ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னா வந்து செப்டம்பர் மந்த்து 1920. கிலாபத் இயக்கம் வந்து அக்டோபர் மந்த்து 1920 வரும். சூரத் பிளவு வந்து 1907. ஸோ நீங்கள் இந்த ஆர்டரில் கணக்கு பண்ணிங்க அப்படின்னாவே ஃபஸ்ட்டு வங்கப்பிரிவினை வரும், அதுக்கடுத்து சூரத் பிளவு, அடுத்து வந்து ஒத்துழையாமை இயக்கம், லாஸ்ட்டாக தான் நமக்கு வந்து கிலாபத் இயக்கம் வந்து வரும். ஸோ வங்கப்பிரிவினை 1905 தான், ஒத்துழையாமை இயக்கம் 1920 செப்டம்பர், கிலாபத் இயக்கம் வந்து அக்டோபர் 1920. அந்த மந்த்து மட்டும்தான் நமக்கு வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இயர் சேமாக இருக்கும். ஸோ அதில் நல்லா தெளிவாக இருங்க. சூரத் பிளவு வந்து 1907. ஸோ வங்கப்பிரிவினை, சூரத் பிளவு, ஒத்துழையாமை இயக்கம், கிலாபத் இயக்கம். அடுத்து பாருங்க, 1954ஆம் ஆண்டு முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு எது அப்படின்னா வந்து பிரான்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்திய முதல் நாடு எது அப்படின்னா வந்து பிரான்ஸ் தான். எந்த ஆண்டு அப்படின்னா 1954. சுய உதவி குழுக்கள் என்ற தலைப்பில் சரியான வாக்கியங்கள் எவை அப்படிங்கிறாங்க. 1 and 2 மட்டும்தான் வந்து கரெக்டு. பெரும்பாலான சுய உதவி குழுக்கள் 10 முதல் 20 பெண் உறுப்பினர்களை கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க. சுய உதவி குழுக்கள் வந்து சிறு சேமிப்பை வந்து அதிகரிக்கிறது. ஸோ இந்த 1 and 2 மட்டும்தான் வந்து கரெக்டு. சுய உதவி குழுக்கள் அப்படின்னா அதில் வந்து 10 to 20 பெண் உறுப்பினர்கள் இருப்பாங்க. அவங்களோட சிறு சேமிப்பை வந்து அதிகரிக்கிறது அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் வந்து எது அப்படிங்க? குறைவாக உள்ள மாவட்டம் அப்படின்னாவே நமக்கு வந்து நீலகிரி தான் வந்து வரும். திருச்சியும் வரும், நீலகிரி தான் ஃபஸ்ட்டு வரும், அடுத்து வந்து திருச்சி வரும். இதே வந்து அதிக மக்கள் அடர்த்தி அப்படின்னா வந்து நமக்கு வந்து சென்னை, கன்னியாகுமரி வந்து வரும். மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னாவே வந்து நம்ம 1 சதுர கிலோமீட்டருக்கு வந்து 555 வரும். இதில் வந்து ரொம்ப அதிகமான மக்கள் அடர்த்தி இருக்கிறது அப்படின்னா வந்து சென்னையும் கன்னியாகுமரியும் வந்து அதிகம். இதே குறைவான மக்கள் அடர்த்தி அப்படின்னா வந்து நீலகிரியும் வந்து திருச்சியும் வந்து குறிப்பிடுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து எதுனா நமக்கு நீலகிரி தான் வரணும். தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் எது அப்படிங்கிறாங்க? நீலகிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.